ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுவும் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அதில் வந்து என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து சில விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளாஸஸ் வந்து எப்படி உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து எப்படி எடுப்பேன் அண்ட் எந்தெந்த மாதிரியான கிளாஸஸ் இருக்கும், அது மட்டும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், என்னென்ன கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு. இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி லிங்க்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன் அண்டு எப்படி நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவேன் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து இன்னும் டெய்லரிங் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினர் இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 25 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட ஒரு டெய்லரிங் டிப்ஸ் வந்து நிறையவே இருக்கும். அண்ட் எப்படி பாடி மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்கும். அது வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் இல்லையா? ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து சில கண்டிஷனுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒத்துழைக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஆர்வமாக இருக்கும். இன்னும் டீச் பண்ணுறதுக்கு எனக்கும் இன்னும் ஆர்வமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு 3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து விருப்பம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு எதனால் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் வந்து நான் வந்து கட்டாயப்படுத்தவே இல்லை. நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு விருப்பம் இருக்கும் இல்லையா? நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளைக்கு லைவ் கிளாஸ் இருக்குது அப்படின்னா, கடைசியில் லைவ் கிளாஸ் இருக்குது. அந்த லைவ் கிளாஸ்க்கு முன்னாடி நான் வந்து கேட்பேன். கண்டிப்பாக நான் வந்து கேட்பேன், உங்களுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களுக்கு வந்து இந்த டெய்லரிங் ஆன்லைன் கிளாஸில் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து இந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நான் கேட்கும்போது உங்ககிட்ட இருந்த வர பதில் வந்து தெரியும். அந்த பதில் கூடவே நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பரிசாக தான் அந்த அமௌண்ட் வந்து எனக்கு இருக்க போகுது. அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு பரிசாக தான். இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வர அமௌண்ட் நான் என்ன பண்ணுவேன், அதுவும் நான் வந்து கண்டிப்பாக கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, இப்போது ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களோட கோர்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக யூடியூப் சேனலில் நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அண்ட் இந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி லிங்க்ஸ் வந்து அனுப்புவேன், அது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைஃப்பில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, அதை கடந்து தான் போகணும். நம்ம டெய்லரிங் ஆல்ரெடி நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய மெத்தட்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆன்லைன் லைவ் கிளாஸ் இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் கிளாஸ் இருக்கட்டும், இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே ஜாயின் பண்ணவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அமௌண்ட் பே பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணேன், ஆனால் எங்களுக்கு அனுப்பின வீடியோஸ் தான் அவங்களுக்கும் அனுப்புகிறீங்களா அப்படின்னு வந்து நிறைய மெசேஜ் வந்து வந்தது. இந்த அறிமுகப்படுத்ததுக்கு அப்புறமா ஒன்றுமே இல்லை, அவங்க அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து கம்மியாக தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் கிளாஸில் லைவாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தான் நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்புனேன். இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் புதுசாக இந்த கிளாஸஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம், இன்னும் இதனால் ₹1 கூட வந்து சம்பாதிக்கலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி யாருக்குமே இந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணவே இல்லை. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒன்று வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸ் எடுப்பாங்க, இல்லைனா ஆன்லைன் ரெக்கார்டிங் கிளாஸ், இல்லைனா ஆன்லைன் கிளாஸ். இப்போது ஆன்லைன் ரெக்கார்டிங் கிளாஸும் ஒன்று தான், ஃப்ரீ டெய்லரிங் ஆன்லைன் கிளாஸும் ஒன்று தான். அவங்க வந்து ஏற்கனவே ஷூட் பண்ணிவிட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடும் சொல்லி கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கினதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணி எல்லா வீடியோஸும் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து நிறைய யூடியூபர்ஸ்கிட்ட வந்து பார்த்துருக்கேன். எல்லா வீடியோஸும் வந்து 50 வீடியோஸும் சென்ட் பண்ணிவிடுவாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்கும், அவங்க வந்து ஒரு வீடியோவாக பார்த்து அந்த 3 மாதத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு தப்பும் இல்லை. ஆனால் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து எல்லா வீடியோஸும் சென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்க மாட்டாங்க.
இல்லையா? இப்போ நான் ஆன்லைன் லைவ் கிளாஸ் என்ன எப்படி அனுப்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் லைவ் கிளாஸ்க்கு வந்து லைவா வந்து சொல்லிக் குடுக்குறேன் இல்லையா? அத ரெக்கார்டிங் பண்ணி தான் இத்தன நாளா ஆன்லைன் கிளாஸ் வந்து குடுத்துட்டு இருந்தேன். அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் தான் அவங்களுக்கு அனுப்பி, அதில வந்து அவங்க கத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு இப்போ ஆன்லைன் லைவ் கிளாஸ் எப்படி எடுக்கிறேனோ, அந்த ஒரு கிளாஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒண்ணொண்ணு தான் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். அது ஃபுல்லா பார்த்துட்டு, அதில அவங்க ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க. அத சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து கரெக்ட்டா தைச்சிருக்காங்களா அப்படின்னு கைட் பண்ணி அவங்களுக்கு வந்து பேசுவேன். இப்போ இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற வீடியோஸ உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரே தடவ அனுப்ப மாட்டேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணொண்ணு தான். இது விருப்பம் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம லைஃப்லயும் சரி, கிளாஸ்லயும் சரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா தான் கண்டிப்பா நமக்கு படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், மோட்டிவேட்டும் இருக்கும். நம்ம எல்லா வீடியோஸும் ஒரே தடவ அனுப்புனோம் அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ் தான். நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு ஆ ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம எப்பவுமே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அவங்களும் வந்து ஒரு இப்போ அமௌண்ட் வந்து பே பண்ணி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன்ப்பா, நம்ம 3 மாசம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கத்துப்பாங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணாததுனால, நம்ம வந்து அமௌண்ட் கட்டல தானே, நம்ம எப்பயாச்சும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எனக்கு தோணுன ஒரு விஷயம், எனக்கு இல்ல அம்மாவுக்கு வந்து தோணுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அனுப்பு. அந்த வீடியோ பார்த்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்பட்டும். அதுக்கப்புறமா நீ வந்து இன்னொரு வீடியோ வந்து அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. இது நல்ல விஷயம் இல்லையா? இதில ஒரு கேள்வி வந்து நீங்க கேட்கலாம். நான் வந்து ஓரம் தைக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு நாள் முழுக்க எனக்கு வேஸ்ட் ஆகாதா? அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அது கரெக்டான விஷயம் தான். இத்தன நாள் வேஸ்ட் ஆயிருக்குல்ல. இத்தன நாள் ஒரு வருஷமா ஒரு வருஷமோ, இல்ல 5 வருஷமோ வேஸ்ட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ 3 மாசம் அப்படின்றது வந்து வேஸ்ட் கிடையாது. நீங்க வந்து கிளாஸ்க்கு போறீங்க. கிளாஸ்க்கு ரெகுலரா வந்து நேர்ல போகும்போது கூட நீங்க வந்து துணி வாங்கிட்டு, அவங்க கிட்ட போயிட்டு அவங்க வந்து பக்கத்திலேயே இருந்து சொல்லிக் குடுப்பாங்களா? அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து கிளாஸ்க்கு போகல. பக்கத்திலேயே இருந்து சொல்லிக் குடுப்பாங்களா? அப்படின்னு வந்து நான் சொல்ல முடியாது இல்லையா? அதனால இதில வந்து கிளாஸ் வந்து வீடியோஸ்ல தான் பார்க்குறோம். ஆனா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, மறக்காம நீங்க வந்து WhatsAppல கேட்கலாம். கேட்கறது மட்டும் இல்லாம, அத வந்து சால்வ் பண்றேன். அ ந இல்ல எனக்கு இன்னும் இந்த கிளாஸஸ்ல இல்லாததும் உங்களுக்கு டவுட் இருக்கு. இந்த கிளாஸஸ்ல மொத்தமா 49 கிளாஸஸ் இருக்கு. அந்த 49 தவிர இன்னும் நெறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு. எனக்கு இன்னும் அத சொல்லிக் குடுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் வந்து கண்டிப்பா குடுப்பேன். இப்போ நான் வந்து சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. என்ன சொல்றீங்க சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமௌண்ட் அமௌண்ட் பத்தின ஒரு விஷயம் வந்து பேசலாம். அ நெறைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க. இப்படி வந்து நீங்க கிளாஸஸ் எடுக்கிறீங்க இல்லையா? அப்படின்னு. நான் வந்து சொன்னேன், விருப்பம் இருந்தா நீங்க வந்து அமௌண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படிதான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, கிளாஸ் முழுக்க நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட், உங்களால முடிஞ்ச அமௌண்ட் நீங்க வந்து குடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மோட்டிவேட் எப்பவுமே இருக்கும். உங்களுக்கும் வந்து ஒரு நாளைக்கு வீடியோ அனுப்புறதுனால உங்களுக்கும் மோட்டிவேட்டடா இருக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனா அமௌண்ட் பே பண்றது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதில ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ்ல வந்து சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த அமௌண்ட்ட வச்சு எனக்கு அ ஒரு ஞாபகமா இருக்கிற ஒரு விஷயத்த நான் வந்து வாங்கிப்பேன். அது மூலியமா வந்து ஒரு ஞாபகமா இருக்கும் இல்லையா? வீட்ல ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருள் பார்த்த உடனே நான் வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் எடுத்த ஒரு ஞாபகம் வந்து கண்டிப்பா எனக்கு இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட், உங்களுக்கு விருப்பம் இருக்க அமௌண்ட், இல்ல உங்களால முடிஞ்ச அமௌண்ட் நான் வந்து குடுங்க அப்படின்னு நான் வந்து அறிவிச்சேன். இதனால மட்டும் தான். ஏன்னா நம்ம வந்து என்னடா கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்றாங்களே அப்படின்னு மட்டும் நினைக்காம, உங்களால முடிஞ்ச அமௌண்ட் அது எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். உங்களால முடிஞ்ச அமௌண்ட் நீங்க வந்து கண்டிப்பா தாராளமா பே பண்ணலாம். சரி, இப்போ நான் வந்து கிளாஸஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதனால நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோவிச்சுக்கிட்டாலும் சரி, இன்னும் நான் WhatsAppல வந்து தெரிவிக்கல. அது வந்து த WhatsAppல ஒரு குரூப்க்கு அனுப்புறதுக்கே எனக்கு வந்து அ இப்போ மொத்தமா வந்து 11 குரூப்ஸ் இருக்கு. இப்போ 11 குரூப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரையுமே மெயின்டெயின் பண்ணணும் இல்லையா? அதுவும் இல்லாம வந்து ஆன்லைன் கிளாஸ், அதுக்கப்புறமா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சொன்னேன்.
இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸை வந்து அவங்க கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னு. அதை எப்படி நான் வந்து சால்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து கோச்சிக்கக்கூடாது இல்லையா? அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்கேன். எனக்கும் ஒரு கில்ட்டியாக இருந்தது. என்னடா நம்ம வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து அறிமுகப்படுத்தணும். பாவம் அவங்களும் பாவம் தானே. அதில் வந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது, ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா மேக்ஸி, சுடிதார் இது மட்டும்தான் இருக்கும். பேசிக்கில் இருந்தெல்லாம் இல்லை. அதில் வந்து ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் வந்து அது மட்டும்தான் இருந்தது. அதனால் அவங்க வந்து அதுக்கே 1000 ரூபாய் வந்து பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு 3 பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. என்ன அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்கீங்க, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறமா மனசே சரியில்லை. அதனால தான் என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும், நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு தான் போயிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகணும் அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ. இது வந்து தப்பாக எனக்கு பர்சனலாக தப்பாக படலை. ஏன்னா நான் ஃபுல்லாக வீடியோ அனுப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்கிற டைமில் தான் நீங்கள் வந்து டெய்லரிங் வந்து கற்றுக்க போகிறீங்க, ஸ்டிச் பண்ணுறீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னும்போது மட்டும்தான் அந்த அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க. அது வந்து எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் வந்து என்ன வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது இல்லையா? அதனால் இதுக்கு முன்னாடி எப்படி ஆன்லைன் கிளாஸில் நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேனோ, பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி சொல்லி கொடுத்துட்ருந்தேனோ, அதே மாதிரி ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மெத்தட் தான். நான் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று தான் அந்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு இருந்தாலும் சரி, எனக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் வந்து வீடியோ சென்ட் பண்ணணும், இல்லைனா ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணணும். இந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான். இந்த கண்டிஷனுக்கு ஓகே அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு சந்திக்கலாம். டாடா, பாய், தேங்க்யூ.